So welcome back GFM. How are you all? Assalamu alaikum and good morning. சவுதியில் வந்து சவுதின்ற பார்த்தீங்களா, சென்னைக்கு வந்து இதனோட ரெண்டாவது நாள் மார்னிங். 2 நாளும் சரியாக தூக்கம் இல்லாமல் ஒரு 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 மாதிரியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2வது நாள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெட்ரோலில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக. சிஎன்ஜி இல்லைங்க, பெட்ரோலில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு. உடனடியாக போய் நான் சிஎன்ஜி போடணும். அங்கே பாருங்களேன் இப்படி இருக்குது. ஆனால் சென்னைக்கு வந்து இவ்வளோ நாளில் வந்து ரெகுலராக இப்படி பார்க்கிங் பிரச்சனை பெரும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சத்தியமாக நல்லா எதிர்பார்க்கல. அங்கே உள்ள ஒரு வென்யூ ஆமாம், ஹுண்டாய் வென்யூ கார் ஒன்று இருக்குங்க. நான் நிற்கிறதுக்கும் அவங்க உள்ளே போகிறதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக எவ்வளோ இடம் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ரோட்லேருந்து இப்படி எங்கே நிற்கிறேன்றதும் உங்களுக்கு தெரியும். கண்ணாடி இறக்கி கூட காட்டுறேன், என் வண்டி எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள். மண்ணு மேலே ஏற்றி தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். அவ்வளோ இடம் இருந்தும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இஷ்யூ ஆகுது அப்படின்றாங்க. அதாவது ஃப்ரீயாக எங்களால் உள்ளே போக முடியல, ஃப்ரீயாக எங்களால் வெளியே வர முடியல, நீங்கள் இங்கே நிறுத்துறதால அப்படின்னு சொல்லி நான் எங்கள் குப்பமேட்டில் ஏறி நிப்பாட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள். இருந்தாலும் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சென்னைனாலே பார்க்கிங் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஜிஃபேம் பார்த்துக்கலாம், வர எல்லா பிரச்சனையும் சமாளித்து தானே ஓட்டி ஆகணும். நான் அதை சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அப்போ அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லைப்பா ஆச்சரியப்பேனே, பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீ வந்து கேட்டுக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகேக்கா, ஒன்றும் இல்லைக்கா, பிரச்சனை இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம வந்து வண்டியை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஜிஃபேம். வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் போடணும். ஆனால் அதே மாதிரி சிஎன்ஜி வண்டி ஓட்டுறீங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக இருக்குதுங்க. இப்போ கேஸ் சுத்தமாக இல்லை. இப்போ பாருங்கள், இது கேஸில் ஸ்விட்ச் ஆக மாட்டேங்குது, பெட்ரோலில் தான் ஓடுது. இப்போ நம்ம போகிற வரைக்கும் பெட்ரோல்லாம் காலியாகும். இது ஸ்டார்ட் மட்டும்தான் பெட்ரோல். ஆனால் இப்போ ரன்னிங் வந்து சிஎன்ஜி தான். இப்போ அதில் அது சிஎன்ஜியில் ரன் ஆக மாட்டேங்குது. இப்போ போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி பிடிச்சிட்டு அப்புறம் கேஸ் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பலாம். வாங்க ஜிஃபேம். ஆனால் நாஸ்டா என்ன அதுன்னு தெரியல. அப்படியே போகிற வழியில் ஏதாவது கையேந்தி போன்னு பார்த்தா நின்றுக்க வேண்டிதான். ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே சிஎன்ஜி இருக்குது. சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ப்ரைஸ் போய்ட்டுருக்குன்னா, சிஎன்ஜி என்னென்ன ப்ரைஸ் போய்ட்டுருக்கு, 91.50 91.50 கைஸ். ஸோ 91.50 வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறது. எப்படியும் நேற்று வந்து 740க்கு பிடிச்சிச்சு, அதே கண்டிஷனில் தான் இருக்குது. மேபி இன்றைக்கி 800 கிட்ட வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். 6 o'clock தான் பங்க் ஓப்பனு. நான் தான் முதல்ல வந்திருக்கேன் போல். அவங்க வந்து கேஷாக இருந்தால் ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன்னா முதல் வியாபாரம் மேபி கேஷாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ போடுறாங்க வாங்க கைஸ். சிஎன்ஜி வந்து ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 710 ரியாலுக்கு பிடிச்சிருக்கு. நேற்று 740க்கு பிடிச்சதுங்க. 740க்கு பிடிச்சி 2050 ரூபா சம்பாரித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் ஃபுல் பண்ணியிருக்கோம். லக்கு பார்ப்போமே எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு. 2050 ஆஸ் பர் ரூல்ஸ் படி. அப்புறம் ஒருத்தங்க 50 ரூபா கொடுத்தாங்க, இன்னொருத்தர் 45 ரூபா கொடுத்தாங்க, இன்னொருத்தங்க 10 ரூபா கொடுத்தாங்க. இதெல்லாம் டிப்ஸ் அது இதுன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 200, 200, 250 கிட்ட நம்ம வந்து நேற்று சம்பாரிச்சிருக்கிறோம். ஆனால் நேற்று நான் ப்ராப்பராக ஓட்டலை. மறுபடியும் சிஎன்ஜி ஃபில் பண்ணி நான் ஓட்டி இருந்திருக்கணும். கணக்கு பண்ணி பார்த்தேன், ஒன்றும் லாபம் வராத மாதிரி ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இதில் டீப்பாக என்ன இருக்குது, யாரும் எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுத்து இறங்கி பண்ணுறதுல தப்பே சுத்தமாக கிடையாது. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சென்னை போய் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. லெட்ஸ் கோ ஜிஃபேம், போகலாம் ஜிஃபேம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாலாம் பண்ணியாச்சு. அப்புறம் நேற்று இந்த ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கியிருந்தோம். அந்தளவுக்கு மொக்கையாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒட்டி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். பார்ப்போம், பொசுக்குன்னு கீழே விழுந்துடாமல் இருந்தால் சரி தான். அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் எந்த ஒரு சவாரியும் வரல. அப்படியே நாஸ்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஓரமாக நின்று ஃபுல்லாக நாஸ்டாலாம் பண்ணிவிட்டு சூப்பராக ஜம்முன்னு, அதிகம்லாம் ஒன்றும் இல்லை, 2 உளுத்த விட ஒரு டீ, அவ்வளோதான். 30 ரூபாவில் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 32 ரூபாவில் வேலை முடிஞ்சது. டீ 12 ரூபாங்க. ஸோ இப்போ அப்படியே ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒன்று வருமானு சொல்லிட்டு. இன்றைக்கோட இன்கம் பாருங்கள் 0. ஸோ ஏதாவது வர தான் இந்த பக்கம் வரும். ஸோ ஏதாவது ஒரு வந்தால் எடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் எதுவும் வரல. வந்துச்சு ஒன்று 174 ருபீஸ்க்கு வந்துச்சு. ஆனால் 4 கிலோமீட்டர் பிக்கப்னு சொல்லி காட்டுது. அதனால் நம்ம அதை பிக்கப் பண்ண போகலை, அப்படியே விட்டாச்சு. லட்சம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட நசீபில் என்ன இருக்குன்றதை செக் பண்ணிவிடுவோம் ஜிஃபேம் கைஸ். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க மணி 7:11 ஆகுதுங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 5:30 மணிக்கு ரூம் விட்டு வெளியே வந்தவன். என்னன்னு தெரியலைங்க, நிறைய இது அமுக்குறோம் மிஸ் மேட்ச்னே வருது. ஒரு வழியாக இதை தூக்கியிருக்கேன். வாங்க கேன்சல் பண்ணிடாமல் இருந்தால் சரி தான், உடனே போயிடுவோம். பிஸ்மில்லான்னு ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஓட்டுவோம் வாங்க ஜிஃபேம். எந்த ஏரியாலாம் பார்க்கவே இல்லை, அப்படியே தூக்கிட்டேன் நான். ஓகே ஜிஃபேம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெறும் 200 ரூபா தான் கிடச்சிருக்கு. 50 ரூபாய் எனக்கு கையில் கொடுத்துருக்காங்க ஜிஃபேம். அமேசான் பே பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஐ திங்க் ஸோ இது டிஎம்ஐ காலேஜா லயோலா காலேஜா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது.
ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். எல்லாம் வெறி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் எதுவும் ஆர்டர் வராமல் தான் இருக்குது. அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து எம்டியாவாக போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் வருதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். ஜெய்ப்பா, லெட்ஸ் கோ கைஸ். நம்மளோட செகண்ட் புக்கிங்கே இப்போ தாங்க வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், ஊபர்காரன் என்ன பண்ணுறான்னே ஒன்றும் புரிய மாட்டேதுங்க. 16 கிலோமீட்டருக்கு வெறும் 160 ரூபா சொல்லி அனுப்புனாங்க. நான் இப்போ ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு இனிமேல் மற்ற ஊபர்காரங்க கேட்குறது தான் ஏன் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னா 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தரேன் சார் அப்படின்னா. 30 ருபீஸ் வேணா எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னாங்க. ஏதோ ராமச்சந்திரா ஸ்பெஷாலிட்டி நர்சிங், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், லேடிஸ் ஹாஸ்டல் 6ல் வாங்க அப்படின்னாங்க. 6னால் எங்கே இருக்குன்னு தெரியல. மேப்பை பார்த்துட்டு நான் மாட்டுக்கும் போகிறேன். கைஸ், இன்றைக்கி டோட்டல் லாஸில் போயிட்டுருக்கோம். நம்ம இது வரைக்கும் லாஸில் தான் போயிட்டுருக்கு. எதுவும் ஒருபடியாக தெரியல. பட் ஓகே, இன்னும் டே ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்குது சான்சஸ். அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாடகைக்கு எடுத்து நீங்கள் ஓட்டணும்னு நினச்சி வரீங்கன்னா அண்ணனை பார்த்துக்குங்க. அண்ணனை பார்த்தியா அப்படின்ற மாதிரி அண்ணனை பார்த்துட்டு அப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க இப்போ இந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. மேம், ஸோ பாருங்களேன், 1.8 கிலோமீட்டர் போகணுமா, 8.6, 153 கிலோமீட்ரு. விக்ரம் சபரி ட்ரோனிக் இஸ்தானி பேசு என்னென்னமோ ஒரு தரமணி ஒரு ஆர்டர் வந்துச்சு கைஸ். ஸோ அந்த ஆர்டர் என்ன தரமா பண்ணிச்சு, சூப்பர். 2.9 கிலோமீட்டர் போய்ட்டு பிக்கப் பண்ணி 3.1ல் விடணுமா, 69 ரூபா. அது கடுப்பாக இருக்குதே. ஒருத்தன் என்ன தரமா வந்துட்டான், 4 கிலோமீட்டர் பிக்கப் மட்டும் இருந்துச்சு, 850 மீட்டர் தாங்க, கிட்ட வரைக்கும் வந்துட்டேன், கேன்சல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வெறியும். ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம், வரீங்களாப்பா என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டிருந்தா கூட நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம், சார் வந்துட்டுருக்கேன் சார் கிட்ட அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கேட்காம கொள்ளாமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எவ்வளோ தூரம் வரும் டக்குன்னு கேன்சல் பண்ணிடுறீங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜிஃபேமே. இங்கே சொருவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சவாரி ஒன்று வந்திருக்கேங்க. இப்போ தான் 3வது சவாரி ஐ திங்க் ஸோ எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதால ஒரு வேளை டல்லாக இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. வெறும் பாருங்கள் 77 ரூபாய்க்கு வந்திருக்கு. எவ்வளோ தான் கேன்சல் பண்ணுறது? அப்புறம் நம்ம அக்செப்ட் ரேட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப் வச்சாலும் வச்சுருவாங்க, இல்லைனா ஐடி பிளாக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் சரி தூக்குவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். அதுக்குள்ளே ஃபியூல் பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஆனால் வருமானம் இன்னும் 500 கூட சம்பாதிக்கலைங்க. ஸோ இதில் இப்படியும் இருக்குது. இதில் வண்டி வாடகை மட்டும் 1050 ரூபாங்க கொடுத்தாகணும். ஒரு 1 வீக்குக்கு 120 ஆர்டர்ஸ் நான் அடித்தா மட்டும்தான் 750 ருபீஸ் ஒரு நாளைக்கு. 150லாம் அடிக்க முடியுமான்றது ஒரு டவுட்டு தான். சனிக்கிழமை இந்த மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நேற்றுலாம் இறக்கி விட டொயின்னு கத்திக்கிட்டே கிடந்துச்சு. சரி பார்ப்போம். கிட்ட 77 தான் காட்டுது. அவங்க கால் பண்ணாங்க, வரீங்களா அண்ணா அப்படின்னா, வரேன் சிஸ்டர் அண்ணா அப்படியே மெசேஜ் பண்ணேன், ஒரு 20 மட்டும் சேர்த்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஜி ஃபேம், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ பிரியாணி தான் சாப்பிட்டோம். சோறு சாப்பிட்டுட்டு ஒர்க்கு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்புறோம் எங்கே அப்படின்னா எவரெஸ்ட் ஃபீட்டுக்கு. வண்டி எங்கேருந்து எடுத்தனோ அங்கேயே விடுறதுக்காக போயிட்டுருக்கேன். என்ன ப்ரோ ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க, கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அண்டு வந்து இப்போது இது என்ன சொல்கிறது, ஆமாண்டா இந்த பார் 2 நாள் அவ்வளோதான், இந்த 2 நாள் ஆட்டத்துக்கு தாண்டா இவ்வளோ இது பண்ண, எனக்கு தெரியும்டா நீ பொறுப்பு இல்லாமல் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களும் சரி, எல்லோரும் கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ், வண்டி வந்து பண்ணால் ரெகைன் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டை பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவீங்க. செக் பண்ணி பார்க்கலான்னு சொன்னால் வந்தேன். எனக்கு இருக்கிறதுல பிரச்சனை அப்படின்னா ஒன்று வந்து கிளியராக புரிஞ்சு போச்சு. ஸோ முன்னாடி சொன்னாங்க, அந்த அப்போ தான் நான் கேட்கல. பட் இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது, இறங்கி நம்ம வேலை பார்த்தா தான் தெரியும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ எவரெஸ்ட் ஸ்பீட்டில் வந்து வண்டி எடுத்து ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வரவே வராதிங்க. அங்கே டிரைவர் இல்லாமலாம் இருக்காங்க, நிறைய பேருக்கு வேலை வேணும். பட் லாபம் இல்லாதனால தான் அங்கே அத்தனை வண்டி வந்து பண்ண நிற்கிது, ஆயிரக்கணக்கான வண்டி அங்கே நிற்கிது. அதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலாக டே ஃபுல்லாக ஓட்டினா அவங்க ஊபரில் மட்டும்தான் அட்டாச் பண்ணி தராங்க. கிலோமீட்டர் இவ்வளோ தான் சொல்லி ரூல்ஸ் போடுறாங்க. அப்படிங்கக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஓலாவிலே அட்டாச் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா ரேப்பிடோவில் அட்டாச் பண்ணி வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து முடிய மாட்டேங்குது. ஊபரில் மட்டும்தான் பண்ண வேண்டியிருக்கு. ஊபரில் என்ன பிரச்சனைனா, கிலோமீட்டருக்கு 10 ரூபா கணக்கு போட்டு கொடுக்குறாங்க தெரியுமா. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய நஷ்டம். இதெல்லாம் 10 ரூபா கிலோமீட்டருக்கு ஓட்டி பார்த்தாலும் ஒன்றும் முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்திங் 5 6 தான் அடிச்சிருக்கேன். 1100 சில்லரை தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடிஞ்சு. பெட்ரோல் பாருங்கள், சிஎன்ஜி போட்டு வச்சுருந்தேன், சிஎன்ஜி பாருங்கள் காலியாகிற நிலைமைக்கு வந்துட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாடகை ஒரு நாளைக்கு 1050 ரூபா வாடகை.
ஒரு வாரத்துக்கு 120 டெலிவரி நீங்கள் பண்ணீங்கன்னா தான் 750 ரூபா வாடகை. இல்லைனா மினிமம் 60ஆவது பண்ணணுங்கிறாங்க. 60லாம் சான்ஸே இல்லை. ஓட்டலாம், அதாவது எப்படின்னா உடம்பை போட்டு அடித்து உடச்சி வருந்தி அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அப்படியே ஓட்டுனாலுமே அதுக்கான ஊதியம் கிடைக்க மாட்டுது. எப்படி உங்களுக்கு வாடகை கொடுக்குறது, எப்படி கேஸ் போடுறது? கேஸ் போட்டு வருங்க 750 ரூபாய்க்கு போட்டேன், 3 பாயிண்ட் தான் இருக்குது இப்போது. இது எப்படி இன்னும் 2 சவாரியில் குறைஞ்சிரும் இந்த பாயிண்ட்டு. 1150ங்கிற இடத்துல ஒரு 1500 1600 வைங்க. மறுபடியும் 750 ரூபாய் கேஸ் போடணும், நைட் வரைக்கும் ஓட்டணும், பாதி கேஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு 1500 மறுபடியும் சம்பாரிச்சு கையில் வைப்பீங்க. நைட் ஆகிடுச்சேன்னு வீட்டுக்கு போயிடுவீங்க. காலையில் எந்திரிச்சோடனே 1050 ரூபா அவனுக்கு வாடகை கொடுக்கணும். ஓலாக்காரனுக்கு ஓலா கமிஷன். அப்போ நம்ம கையில் என்ன முடிஞ்சிச்சு? ஒன்றுமே இல்லை. நேற்று நான் ஓட்டினேன்ல, கணக்கு பண்ணி பார்த்தேன். நேற்று நாம ஆக்சுவலாக வீடியோவே சப்புன்னு இப்படி முடிச்சிருப்பேன். ஏன்னா இந்த பிஜியில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா, நேற்று 2000 ரூபாய் சம்பாரிச்சிருந்தேன். சாயந்தரம் போல் என்ன முதல் நாள் வந்தப்போ மறுநாளே டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன்னா முடியல. அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு பர்சனல் வேலையாகவே. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மெயின் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதில் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 2000 ரூபாயில் 1050 ரூபா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிடுச்சு. அதில் அந்த என்னோடய ஆப்பில் காட்டுது 1050 ரூபா அதில் போயிடுச்சு. மீதி காசு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கமிஷனில் கொஞ்சம் போயிடுச்சு, பெட்ரோல் கொஞ்சம் போயிடுச்சு. எல்லாம் போக பார்த்தா என் சாப்பாடு செலவெல்லாம் போக பார்த்தா 250 ருபீஸ் தான் நான் சம்பாரிச்சிருக்கேன். நான் 4 ஃபுல்லாக ஓடி இது என்னடா பெரிய கொடுமையாக இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தால் நம்மள முடியாது. ஆனால் ஓகே ஃபேம்ஸோ வந்தாச்சு ஆஃபீஸ்க்கு. எங்கேருந்து வண்டி எடுத்தோமோ அங்கேயே நம்ம செல்லக்குட்டியை நிப்பாட்டியாச்சு. இவ்வளோ வண்டி நிற்கும் போதே யோசிச்சிருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் பண்ணுறோம் அப்படின்னு. இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. எனக்கு மிகப்பெரிய ஒரு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங். பிஜிக்கு வெளியே விட்டேன், இங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு பில்டிங்காரன் வந்து சண்டைக்கு வரும். அக்கூஸ் பப்ளிக் அக்கூஸ் அங்கே போய் போட்டேன், இங்கே கார்பரேஷன்காரங்க வந்து சண்டை போடுவாங்க அப்படின்றாங்க. ஆப்போசிட்டில் போட்டால் ரோடு காலியாக இருக்காங்கலாம், யாருமே வரதில்லை. அங்கேயும் நிப்பாட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு வயசான பாட்டி வந்து சண்டை போடுறாங்க. அப்போ நான் எங்கே தான் போய் நிப்பாட்டுறது? நான் இருக்கிறது மெயின் ரோட்டில். அந்த அஜீஸ் ப்ரோட வீடு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல மெயின். அந்த இடத்துல இப்போ நான் எங்கே நிப்பாட்டோம்? ரோட்டை வரமா? வாங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய்ட்டு மேடம் இப்படி இருக்குது, நான் சவுதியாக கிளம்புறப்பான்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். வாங்க. ஓகே, ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அனதர் டே. ஸோ நேற்று நைட்டோட நைட்டாக மதியத்தோட மதியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னடா நான் நினச்சது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுவீங்க, எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். நம்ம வந்து மைக் கொடுத்தா இல்லை, நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து சவுதியில் இருக்கிறேன். இன்னும் என்னோடய விசா வேலிடிட்டியில் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஆசாத் விசாவில் இருக்கோம். விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் நான் இருக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இங்கே நான் ஸ்டே பண்ணதுக்கு காரணம், இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம எப்படியாவது பிஸ்னஸ் ஒன்று செட் பண்ணி இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். கார் பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் அதில் வர்ற காசை மட்டுமே வச்சு நல்லபடியாக, ஏன்னா மற்றவங்க மாதிரி 30,000 40,000 50,000 ஒரு வண்டிக்கு மேலே வச்சு விற்கல. 5,000 10,000 7,000 2,000லாம் கூட லாபம் வச்சு விற்றுருக்கிறேன். 5,000 லாபம் வச்சுலாம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி விற்கும்போது 5,000 வச்சு நான் விற்றா கூட மாதத்துக்கு ஒரு 10 கார் 15 கார் விற்றா மட்டும்தான் என்னால் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற நம்ம பிரச்சனைகள், இஎம்ஐ டியூ கடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டிட்டு அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நான் பண்ணி பார்த்தேன். இல்லை சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், சவுதிக்கே ரிட்டர்ன் போயிடலாம். அதே மாதிரி போய்ட்டு அங்கேயே மறுபடியும் வண்டியை போட்டு ஓட்டலாம். இந்த பக்கம் கார் பிஸ்னஸ் ஃப்ரெண்டு இருக்காப்புல பார்ட்னரு, அவர் அப்படியே பார்த்துப்பார். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் தான் கிளம்பலான்னு பார்த்தேன். அப்புறம் யோசித்தேன், வேணாம், சென்னைக்கு போய்ட்டு மறுபடியும் ட்ரை தான் பண்ணுவோமே. ப்ளஸ் நிறைய பேர் சென்னைக்கு போய்ட்டு வாடகைக்கு எடுத்து வண்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் கட்டுப்படி ஆகுதா இல்லையா, எப்படி தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, வா அதையும் போய் ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு 8,000 லாஸ் தான் ஆச்சு. அதில் போய் பணம் கட்டினேன், 8,000 கட்டினேன். அதில் ஒரு 4,000 4,500 நான் சம்பாரிச்சிட்டேன் அந்த 1.5 நாளில். மீதி காசு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிஜியில் காசு கட்டியிருக்கேன் 4,500 ஒரு மாதத்துக்கு கட்டினேன். அது ரிட்டன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொடுக்கல, ஜிபேயில் அனுப்பிடுவேன்ட்டாங்க. ஸோ அதை அடுத்த கட்ட விட்டுருங்க. இப்போது சென்னைக்கு வந்து நீங்கள் போகணும், அதுவும் இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து ஓட்ட போகிறேன், கமிஷன் பேஸஸில் ஓட்ட போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 நாள் நான் ஓட்டுன்னு இருக்கேன், எனக்கு எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிச்சு. பிகாஸ் நம்ம சவுதியிலே வண்டி ஓட்டினால் தான். இப்போ ஒரு சில பேர் சொல்லலாம், சென்னையில் நாங்கள் அதுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கோம் 2 நாளில் நீ இப்பெல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் வருமானம் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவீங்க. வருமானமே அதில் கிடையாது. சொந்த வண்டி போட்டு அட்டாச் பண்ணி நம்மளே மாங்குன்னு ஓட்டினா மட்டும்தான் 2,000 2,500 காப்பாற்றலாம், எல்லாம் போவேன். ப்ளஸ் ரூம் கீம்லாம் இருக்குன்னா அது தனியாக நீங்கள் செலவு பண்ணணும். அதர்வைஸ் இந்த வாடகைக்கு எடுத்து தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அது வாய்ப்பே இல்லை. எனக்கு அங்கேருந்து நான் இமீடியட்டாக கிளம்பி வந்ததுக்கான முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா பார்க்கிங் இஷ்யூஸ். ஒருத்தனுக்கு போய் ஒரு 10 நாள்லையோ ஒரு மாதத்துலையோ பார்க்கிங் இஷ்யூ வந்தால் அது ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா, இருங்க வீடியோ ஓடுதுன்னு பார்த்துக்கிறேன். எஸ். ஸோ பட் வந்து பார்த்திங்கன்னா, நான் போய் இறங்கி முதல் நாள்லேயே எனக்கு பிரச்சனைங்க. அதாவது இறங்கி 10 நிமிஷத்தில், 10 நாள் கழிச்சு கூட இல்லை, 10 நிமிஷத்தில் சார் இங்கே எதுக்கு நிப்பாட்டுறீங்க? அந்த பில்டிங்காரன் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் காலையிலே. அந்த பில்டிங்காரன் அங்கே இருக்கிறான், சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்த வீட்டு வாசல் பண்ணி நிப்பாட்டியிருக்கேன். அவன் அங்கேருந்து வந்து இங்கே என்னை வந்து சொல்கிறான்,
நான் உள்ளே போகிறதுக்கு எனக்கு வசதியாக இல்லை, வரத்துக்கு வசதியாக இல்லை, இல்லைனா நான் போலீஸ் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் பார்க்கிங் இஷ்யூ இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஊராவூட்டு இடத்துல நிப்பாட்டுறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க. அதிலலாம் அழகாக ஃபோர்டு இண்டோவரே போயிடும், அம்மா பெரிய வண்டியே போயிடும். ஆனால் அம்மர் விட்டா கூட போயிடுங்க, கொஞ்சம் அரைக்கி போனால் ஓட்டுற டிரைவர் ஓட்டினா போயிடும். பட் அதெல்லாம் தெரியல. இவர் வச்சிருந்தது ஹொண்டாய் வென்யூ ரெட் கலர். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இன்னும் இரிட்டேட் ஆயிடுச்சு. என்னடா பார்க்கிங் இல்லை, எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் நான் கண்டுக்கல விட்டுட்டேன். வேறு இடத்துல போய் நிப்பாட்டி வச்சேன். வேறு இடத்துல போய் போட்டால் கக்கூஸ் கிளி தாங்க நிப்பாட்டினா அவ்வளோ இடம் காலியாக இருக்குது. அங்கேருந்து ஒரு பாட்டி ஒன்றும் டப்புக்கு நடந்து வந்துட்டு, எப்பா இங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது, வண்டி எடு கார்பரேஷன்காரங்க வந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் என்னம்மா சும்மா தானே இப்போ நாங்களாம் அப்புறம் டாய்லெட் எப்படி போகிறது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவ்வளோ இடம் இருக்குது. நான் சொன்னேன் நடந்து தான் நம்ம போவீங்க. ஆமாம் நடந்து தான் போவோம். அப்புறம் என்னம்மா இவ்வளோ இடம் இருக்குமா, நடந்து போகிறதுக்கு இவ்வளோ இடம் பத்தாதுங்களா அப்படிங்கிறேன். ரெண்டு பைக் பார்க் பண்ணலாங்க, அந்தளவுக்கு கேப் விட்டு போ. அதெல்லாம் முடியாது, பண்ணி எடுப்பான்னு சொல்லி கையோடு எடுக்க வச்சிருச்சு. செம்ம இரிட்டேட்டு. இருந்தாலும் என்ன பண்ணேன், முதல் நாள் எங்கே நிப்பாட்டோன்னா அப்பார்ட்மெண்ட்காரன் பிரச்சனை பண்ணான் பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு மறுபடியும் நிப்பாட்டுறேன். காலங்கத்தால் வண்டி 5:30 மணிக்கு எடுக்க போகிறோம் பாருங்க. அப்போ தான் அவங்க அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஆப்போசிட் அக்கா இப்போ மறுபடியும் வராங்க. அப்போ அந்த பில்டிங்காரங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, எப்படி நீங்கள் பேசுகிறீங்களா, நானே போய் பிஜியில் வந்து பேசிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. எதுக்குப்பா, எனக்கு நீ அங்கே நிப்பாட்டுறதுல எந்த இதுவுமே இல்லை, எனக்கு எந்த ஆச்சரியப்பணியும் இல்லை. பட் அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்துக்குப்பா. சரிம்மா நான் வந்து ஊருக்கு கிளம்பிடுறேன், இல்லைனா ரோட்டு ஓரமாக போய் எங்கேயா நிப்பாட்டிக்கிறேன் சரி அப்படின்ட்டு போகுது. எனக்குலாம் செம்ம இரிட்டேஷன். இது ஒரு பக்கமா. ரெண்டாவது பார்க்குறேன் 750 ரூபா வாடகைன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி தெரியவா நம்ம வந்துட்டோம். அப்புறம் போய் பார்த்தா 1050 ரூபா வாடகைன்னு அப்ளிகேஷனில் வந்து ஏறுது. என்னடா சம்பாதிச்சதே 2000 தான், இதில் எங்கன்னா 1500 இங்கே கொடுத்தா எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரெண்டாவது அங்கே இருக்கிற டிராஃபிக்கு அந்த ஓலாவில் கொடுக்குற இது 25 கிலோமீட்டர், 28 கிலோமீட்டர், 30, 33 கிலோமீட்டருக்குலாம் வெறும் 350 ரூபா, 370 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வருது. 400 450 ரூபான்னு வந்தால் 40-45 கிலோமீட்டர் வருது. எப்படி மனசு ஒரு 1.5 மணி நேரம் ஏசியில் உட்கார வச்சுட்டு இது 400 ரூபாய்க்கு நான் போனேன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ மற்ற ஊபர் மாரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். மேடம் ஒரு 50 ரூபா ஏற்றி கொடுங்களேன் அப்படின்னாங்க. அதிகலாம் இல்லை, 50 ரூபா ஏற்றி கொடுங்கன்னு ரைடு கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தவங்க ஃபோன் போட்டு இருக்கிறது எவ்வளோ தரமா வந்துச்சு, 13 கிலோமீட்டருக்கு 170 ரூபா காட்டுச்சு. நான் சொன்னேன் ஃபோன் போட்டு, மேடம் ஒரு 20ல் 30 சேர்த்து கொடுக்குறீங்களான்னு கேன்சல் பண்ணிடுச்சு. இப்படி இருந்தால் பொழுப்பு எப்படி வருது. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சொந்த வண்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமே தவிர ரெண்ட்டுக்குன்னு சொல்லி அது இந்த எவரெஸ்ட் ஃபிட்னு ஒன்று இருக்குது, அதில் எவரெஸ்ட்டில் சுத்தமாக போயிடாதீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ப்ளஸ் தயவு செஞ்சு போகாதீங்க. ப்ளஸ் கிலோமீட்டர் வேறு கணக்கு பண்ணுறாங்க. 25 கிலோமீட்டர் தான் நீ எம்டியாக சுற்றணும், அதுக்கெல்லாம் தாண்டி போனால் அப்புறம் கிலோமீட்டர் கணக்கு வேறு அப்படின்னாங்க. இதெல்லாம் சுற்றி ஒழிச்சு பார்க்கும்போது ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டுறதுல எந்த ஒரு இதுவுமே யூஸ் கிடையாது. ஆனால் ஏடெல்லாம் போட்டுட்ருக்காங்க, எடுத்துக்கோங்க புது ஷோரூம் வண்டியே கொடுக்குறோம், வெறும் 25,000 கட்டுங்க, புது ஷோரூம் வண்டி உங்களுக்கு 54 மாதம் 5 வருஷம், அதுக்கு எத்தனை மாதம் வருது, 52 மாதமா 53 மாதம் சம்திங் 54 மாதத்துக்குள்ளே வருது. அதில் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி 5 வருஷத்துக்கு நீங்கள் ஓட்டி கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கே சொந்தம். அது ஒரு கேப்சி இன்சூரன்ஸ் எல்லா மெயின்டெனன்ஸ் நாங்களே பார்த்துப்போம், அந்த 5 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் பார்த்துக்கணும் எல்லாமே அப்படின்றாங்க. ஸோ தயவு செஞ்சு போய் அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. வாடகைக்கு எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கே நாக்கு தள்ளுதுன்னா, சொந்த வண்டி கிடைக்குது ஷோரூமில் போய் 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டுறது கூட எங்களுக்கு 20,000 கட்டினா கிடைக்குதில்ல, இன்னும் 5 வருஷம் ஓட்டி கொடுத்து நம்ம வண்டி சொந்தமாக்கிக்கலாம்னா டீ போர்டில் 5 வருஷம் அந்த வண்டி ஓட்டினதுக்கப்புறம் அது வண்டி உங்களுக்கு கையிலேக்கு என்றைக்கு உங்கள் பேருக்கு அது சொந்தமாகுதோ அன்றைக்கி அது வண்டியாகவே இருக்காது, கண்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ கம்மிங் 4th மறுபடியும் நம்ம பேக் டு சவுதி அரேபியா. ரெகுலர் vlogs ரெகுலர் இது பண்ணிவிட்டு இனிமேல் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர்றது. ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன், நீ கண்டென்ட்டுக்காக உன்னோட லைஃப்பை வந்து ரிஸ்கில் போட்டுட்ருக்க, உங்கள் ஃபேமிலி வந்து ரிஸ்கில் போட்டுட்ருக்கேன்னு. ஐ அக்ரி தேட். எனக்கு உள்ளுக்குள்ளேயே தோணுச்சு, கண்டென்ட்டுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுறோமேனு சொல்லிட்டு. பட் நான் இது கண்டென்ட்காகலாம் பண்ணல, எப்படியாவது ஓட்டி பார்த்தா கண்டென்ட்டும் கிடைக்கும், இங்கேயே ஃபேமிலியோடு இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அந்த கொடுப்பனை இல்லை. என்றைக்கு தான் இந்த சவுதி அரேபியா எங்களை விட போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. அதான் சொன்னாங்க, தாத்தா சொன்னார் 34-40 வருஷம் கிட்ட அவர் அங்கே இருந்தார். அவர் சொன்னார் அங்கேயே சவுதியில், தம்பி சவுதி மண்ணிலலாம் கலெக்ட் வச்சுட்டா ரிட்டர்ன்லாம் போக முடியாதுப்பா, ரிட்டர்ன்லாம் நான் வரவே மாட்டேன்ட்டு போனவங்களாம் அதை விட வேகமாக ரிட்டர்ன் ஓடி வந்திருக்கான் சவுதிக்கே, ரொம்ப ரேர்ப்பா அங்கேயே உட்காடுறவன், அவன்லாம் கொடுத்து வச்சவன் அங்கே உட்காந்துட்டா அப்படின்றாங்க. ஸோ பிளான் பண்ணி இன்னொரு விஷயத்த பண்ணணும். நிறைய விஷயங்களை நான் பிளான் பண்ணி பண்ணாமல் நிறைய பணத்தை இழந்துட்டேன். ஸோ இனிமேல் போயிட்டு உட்காந்துட்டு பிள்ளைக்கு ஸ்கூல் இன்னும் 4 நாளில் ஸ்கூல் போக போகிறாங்க, நீங்கள் இனிமேல் அங்கே உட்காந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு ஜாலியாக அப்படியே கடை நல்லா அடைச்சிக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். அது வரைக்கும் கார் பிஸ்னஸ் போயிட்டு தான் இருக்கும். நான் என்கிட்ட வர கார்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. இப்போ கூட டொயோட்டா இட்டியாஸ் 2 இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் 1 இருக்குது, SX4 இருக்குது, நிசான் சன்னி 1 இருக்குது. 5 வண்டி கீழே நிற்கிதுங்க. 5 வண்டியோட ஃபோட்டோ யாருக்கு வேணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க பாருங்கள், ஃபோட்டோ அனுப்புங்க, பாருங்கள். வண்டி பிடிச்சி போச்சா ஒரு அட்வான்ஸ் போட்டு நேரில் வாங்க. ஒரு 5 ரூபா கூட அனுப்பலாம், நீங்கள் 1000 ரூபா கூட அட்வான்ஸ் அனுப்பலாம். எதுக்காகனா ஓகே நீங்கள் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான், மற்றபடி வருது. வீட்டு கீழே தான் பில்டிங்கில் இருக்குது, மச்சான் இருக்கிறான், வருவான், உங்களுக்கு எல்லாமே அவன் காட்டுவான், போவான். இந்த 4ஆம் தேதிக்கு முன்னாடியே வரீங்கன்னா உங்கள்கிட்ட நான் இருக்கும்போதே முடிச்சு கொடுத்துருப்பேன். இல்லைனா 4 நாளைக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறம்
மச்சான் தான் வருவான், யார் வந்தாலும் என்ன பார்க்க முடியாது, நான் வெளிநாட்டில் இருப்பேன். ஸோ எஸ், வெளிநாட்டுக்கு மறுபடியும் போயிட்டு கஃபில் டாஸ் கொடுத்த வண்டி இருக்கா இல்லையா தெரியல, இல்லைனா வேறு வண்டி எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்து கொடுத்து நம்ம அகெயின் அங்கே ஓட்ட போகிறோம். ஸோ இந்த அகெயின் நம்ம சவாரி, ஃபுட்டு டெலிவரி, ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அதையே பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஓகே ஜி ஃபேம், ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ரெகுலராக vlog வரும், நிறைய பேர் வாவ் சூப்பர் வெயிட்டிங் அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. திடீர்னு மறுநாளே உங்களை இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடுவேன்றது இது வந்து நானே எதிர்பார்க்கல. நேற்றெல்லாம் சடனாக 1 மணி நேரத்தில் முடிவெடுத்து நான் கிளம்பிட்டேன். ஆண்டவன்ட்டே இதான் சொல்கிறேன், எனக்கு முதல்ல பொறுமையை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பொறுமை இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜி ஃபேம். வடவடன்னு பேசி நம்ம இது பண்ண விரும்பல. பை ஜி ஃபேம், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பை.